அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த ஹெலிகாப்டர் வாங்கினதுலேருந்து பெரிய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 68 அப்பாச்சி ஹெலிகாப்டரை இந்தியா எங்ககிட்ட ஆர்டர் பண்ணியிருந்துச்சு. இந்த 68 ஹெலிகாப்டர்ஸில் ஒரு சில ஹெலிகாப்டர்ஸ் வந்து சரியான நேரத்தில் டெலிவரி பண்ணப்படலைன்ற காரணத்தினால் இந்தியாவோட பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக வந்து என்கிட்ட பேசினார். இன்ஃபேக்ட் அவரோட டோன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்பாச்சி ஹெலிகாப்டருக்காண்டி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கன் பிரசிடென்ட் கிட்ட வந்து கெஞ்சின மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார். ஸோ இன்னைக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இவர் சொல்கிறது உண்மையா, இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இது வரைக்கும் இந்தியா ஆர்டர் பண்ணியிருக்கு, அதில் எத்தனை கிடச்சிருக்கு அப்படின்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் உலகத்தில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கேப்பபிள் அட்டாக் ஹெலிகாப்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதற்கு மாறாக சீன தயாரிப்பு, ரஷ்ய தயாரிப்பு, ஈவன் இந்தியன் மேனுஃபேக்சர்ட் அண்ட் துருக்கி மேனுஃபேக்சர்னு சொல்லி ஏகப்பட்ட அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் இருந்தாலும் அப்பாச்சிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி இடத்தையே நம்மளால் கொடுக்க முடியும். காரணம், இந்த ஹெலிகாப்டரோட திறனை தாண்டி இந்த ஹெலிகாப்டரில் இருக்கிற ஆயுதங்களின் திறன் தான் இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மெயின் கன்னாக இருக்கட்டும், இதற்கூட வரக்கூடிய ஏர் டு ஏர் மற்றும் ஏர் டு கிரவுண்ட் ஏவுகணைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஒரு ஹெலிகாப்டருக்காண்டி பல வருடங்கள் ரீசர்ச் பண்ணி இதற்குனே உருவாக்கப்பட்டது. நம்ம அதே இது LCH பிரசாந்துக்கு வந்தோம் அப்படின்னா, இது அப்பாச்சியை விட அதிக உயரத்தில் டேக் ஆஃப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு LCH பிரசாந்தில் போதுமான அளவுக்கு ஆயுதங்களை இந்தியாவோட DRDO இண்டெக்ட் பண்ணல. ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது, ஆனால் அந்த ஹெலிகாப்டர்லேருந்து போகிற ஆயுதங்கள் இன்னும் டெஸ்டிங்கில் தான் இருக்குது. அதற்கு இன்னொரு 3லேருந்து 4 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த ஹெலிகாப்டர் வந்து முழுமையாக திறன்பட நம்மளால் பயன்படுத்த முடியும். ஸோ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்திய இராணுவமே சமீபத்தில் 6 ஹெலிகாப்டருக்கு ஆர்டர் பண்ணாங்க. அண்ட் 6 ஹெலிகாப்டர் ஆர்டர் பண்ணுற சூழ்நிலையில் இந்திய விமானப்படை என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதற்கு மேலே அட்டாக் ஹெலிகாப்டர் எங்களுக்கு தேவையில்லை, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, உள்நாட்டு தயாரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஆர்மி ஆர்டர் பண்ணுறப்பயே ஏர்ஃபோர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா தேவையில்லை அப்படின்ட்டாங்க. ஆர்மி ஆர்டர் பண்ணது எதுக்கு அப்படின்னா, இந்த LCH பிரசாந்தில் வெப்பன்ஸ் இன்டெகிரேஷனில் கொஞ்சம் டிலே இருக்குது. அந்த டிலேக்காண்டி ஒரு சின்ன கேப்பை ஃபுல் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த அப்பாச்சி உள்ளே வருது. இதுதான் மெயின் ரீசன் நம்ம அப்பாச்சியை வாங்குறதுக்கு. அண்ட் அப்பாச்சியை வந்து ஒரு ப்ராடக்ட், ஆஸ் அ ப்ராடக்டாக அதை நம்ம குறை சொல்ல முடியாது, நல்ல ஒரு ஏர்க்ராஃப்ட்னு தான் சொல்லணும். சமீபத்தில் நடந்த வெனிசுவேலாவில் பிரசிடெண்ட்டை கடத்தினாங்க பார்த்தீங்களா, கிட்னாப் பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்போ கூட இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போது அப்பாச்சியை முதல்ல எப்போ ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2015 வருடம் தான் ஆர்டர் பண்ணாங்க. அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர் அப்படின்றது, ஸ்பெசிஃபிக்காக ஒரு லைட் அட்டாக் ஹெலிகாப்டர்ன்றது இந்திய விமானப்படையில் கிடையாது. நம்ம MI சீரிஸ் ஹெலிகாப்டர் தான் அட்டாக் ரோலுக்கு மாடிஃபை பண்ணி கன்ஷிப்ஸாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் கன்ஷிப்ஸில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அது ரொம்ப பெருசாக இருக்கும், அது மிக சுலபமாக மேன்பேட்ஸின் மூலமாக சுட்டு வீழ்த்திட முடியும். ஆப்கான் தாலிபான்ஸ் எப்படி சோவியத் ஏர்கிராஃப்ட்ஸை சுட்டு வீழ்த்துறாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தானியர்கள் நம்மளோட கன்ஷிப்ஸை வந்து சுட்டு தள்ள முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே ஒரு மாடர்ன் லைட் ஏர்கிராஃப்ட் வேணும், இந்த மாதிரி சின்ன சின்ன மேன் பார்ட்ஸ்லேருந்து தப்பிக்கிற அளவுக்கு அந்த விமானத்துக்கு திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 2015 ஒபாமாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறப்ப நம்ம அப்பாச்சி ஹெலிகாப்டருக்கு ஆர்டர் பண்ணுறோம். எத்தனை அப்பாச்சி ஹெலிகாப்டர்? சுமாராக 22 அப்பாச்சி ஹெலிகாப்டர். அவ்வளோதான் நம்ம மொத்தமாக ஆர்டர் பண்ணது இந்திய விமானப்படைக்காண்டி. இந்த 22 ஹெலிகாப்டரும் 2020 சரியாக அவங்க சொன்ன டெட்லைனுக்குள்ளே நமக்கு வழங்கப்படுது. ஃபஸ்ட்டு 22 ஏர்ஃபோர்ஸுக்கு போனதில் எந்த டிலேஸும் இல்லை. அடுத்தபடியாக 2020 வருஷம் நம்மளோட இந்திய இராணுவத்துக்காண்டி சுமாராக ஒரு 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். இந்த 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர் தான் நமக்கு டிலேவாயிருக்கு. இந்த டிலேவுக்கு பொலிட்டிக்கல் ரீசன் தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போயிங் நிறுவனத்திலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டோம்னாலே நமக்கு புரியும். போயிங் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 20க்கு அப்புறம் பேண்டமிக் வந்துச்சு. இந்த பேண்டமிக்கில் சப்ளை செயின் இஷ்யூன்றது எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே இருந்த ஒரு விஷயந்தான். இந்த மீடியா இண்டஸ்ட்ரியை தவிர மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே சப்ளை செயின் பிரச்சனைன்றது இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப அப்பாச்சி ஹெலிகாப்டரையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாமல் அவங்களுக்கு போச்சு. அதனால் ஒரு டிலே ஏற்பட்டுச்சு. ரெண்டாவது, US கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு ஆயுதத்தை US கிட்டேருந்து வாங்குறாங்க அப்படின்னா அதற்கு லோ ப்ரையாரிட்டி தான் கொடுப்பாங்க. நேட்டோ அலைஸ் மாதிரி இந்தியாவுக்கு ஹை ப்ரையாரிட்டின்னு சொல்லி எந்த ஒரு சலுகையும் கிடையாது. ஸோ அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, அப்பாச்சி ஹெலிகாப்டரை அமெரிக்க இராணுவம் இந்தியாவுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணியிருந்தாலும்
முதல்ல அமெரிக்க ராணுவத்துக்கு தான் அவங்க அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை சப்ளை பண்ணுவாங்க, ஆர் நேட்டோ நாடுகளுக்கு தான் அதை ஃபஸ்ட்டு சப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தான் இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 ரீசன் தான், ஒரு பக்கம் பேண்டமிக், இன்னொரு பக்கம் லோ ப்ரையாரிட்டி. இதனால தான் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் வந்து டிலே ஆச்சு. கடைசி நேரத்தில் கூட ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டர் பேட்ச் ஒன்று அமெரிக்காவோட போயிங் ஃபெசிலிட்டியிலேருந்து ஆண்டனோவ் ஏர்கிராஃப்டின் மூலமாக லண்டன் வழியாக துருக்கி வழியாக இந்தியா வர வேண்டியது இருந்துச்சு. ஆனால் துருக்கி கடைசி நேரத்தில் லண்டன்லேருந்து அந்த ஏர்கிராஃப்ட் கிளம்புனப்ப அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கான கிளியரன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏர்கிராஃப்ட் மீண்டும் லண்டனுக்கு போய் அதுக்கப்புறம் யூஎஸ்க்கு போய் பழையபடி வேறு ஒரு கார்கோ கேரியரின் மூலமாக இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்பாச்சிக்கு பின்னாடி இருக்கிற கதை. ஒட்டு மொத்தமாக எத்தனை அப்பாச்சியை தாண்டா நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்ஃபோர்ஸுக்கு 22, ஆர்மிக்கு 6, அவ்வளோதான் நம்ம வாங்கியிருக்கோம். சரி, அப்புறம் எப்படி ட்ரம்ப் வந்து 68 ஹெலிகாப்டர்னாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் எனக்கும் தெரியலை. சரி, ஒருவேளை சினுக் ஹெலிகாப்டர்ஸ் அவர் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தாலும் அதுவுமே நம்ம கணக்கில் சேர்த்தோம்னா 68லாம் வரவே வராது. அண்டு ஃப்யூச்சர் ஆர்டர் எதுவும் இருக்கா அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் சொல்லக்கூடிய இந்திய இராணுவத்தின் கருத்துப்படி, அன்அஃபிஷியல் நியூஸ் தான் இது, மேலும் ஒரு 6 அப்பாச்சி ஹெலிகாப்டரை வாங்கலாம். ஏன்னா அந்த 6 ஹெலிகாப்டர்ன்றது இன்டர்ம் டைம், ஒரு 3 வருஷத்துக்கு நமக்கு தேவையான அளவுக்கு சப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், போதும் இது அப்படின்னு சொல்லி இந்திய இராணுவம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்திய விமானப்படை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், LCH பிரசாந்த் வந்த உடனே எங்களுக்கு இது போதும், இந்த அட்டாக் ஹெலிகாப்டர் எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, எங்களுக்கு வேறு அட்டாக் ஹெலிகாப்டர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்திய அரசாங்கமுமே LCH பிரசாந்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குற விதமாக அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை இம்போர்ட் பண்ணுறதுல பேன் போட்டிருக்காங்க. அவ்வளோ சுலபமாக இப்போ இராணுவம் ஆர்மியே நினச்சாலும் அப்பாச்சி ஹெலிகாப்டரை அமெரிக்கா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் வாங்கணும் அரசாங்கத்துக்கிட்ட. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வாங்கினது 28, இன்னும் மேலும் நம்ம வாங்குறதா இருந்தாலும் மொத்தமே 6 தான் நம்ம வாங்க போகிறோம். எங்கே இருந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் 68 அப்பாச்சி ஹெலிகாப்டரை இந்தியா வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்கன்றது சுத்தமாக புரியலை. அண்ட் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து நாங்கள் சரியான நேரத்தில் கொடுக்கலன்றதுனால அவங்களோட பிரைம் மினிஸ்டர் என்கிட்ட வந்து பேசினார் அப்படின்றத சொல்கிறதெல்லாம் வெக்கக்கேடான விஷயம். ஏன்னு நான் சொல்கிறேன், அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஒன்று நம்ம ஓசியில் வாங்கலை, பாகிஸ்தான் மாதிரி எய்ட் பண்ணியில் வாங்கலை, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் நம்ம கொடுத்துருக்கோம். ஆரம்பத்தில் இந்திய விமானப்படைக்கு வாங்கின அப்பாச்சி ஹெலிகாப்டர் டீல் மட்டுமே $2 பில்லியன், சுமாராக 19,000 கோடி. அதற்கப்புறமா மீண்டும் நம்ம வாங்கின அந்த 6 அப்பாச்சி ஹெலிகாப்டருக்கு நம்ம கொடுத்துருக்கிற தொகைன்றது 800 மில்லியன். இவ்வளவு பணத்தை நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் யூஎஸ்க்கு. காசு கொடுத்தா பொருளை கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை அப்படின்னா அதை எப்படி நீங்கள் பெருமையாக பேசலாம் தான் எனக்கு சுத்தமாக புரியலை இந்த இடத்துல. அதாவது இவங்க கிட்டேருந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரையோ இல்லை இவங்க கிட்டேருந்து எய்டு பேக்கேஜில் நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னாலோ இல்லை அப்படின்னா இவங்க நமக்கு பாவம் பார்த்து பிச்சை போடுற மாதிரியோ இதை கன்சிடர் பண்ணுறாங்க. நம்ம பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பணம் US டாலரில் போகுது, ஒரு US பேஸ்டு கம்பெனிக்கு போகுது. ஸோ US கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கி அவங்களுக்கு ப்ராஃபிட்டை தான் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்படி இருக்கிறப்ப பொருளை சரியான நேரத்தில் டெலிவரி பண்ணலன்னா கஸ்டமர் சட்டையை பிடிச்சி தானே கேட்பான். இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு பைக் வாங்க போகிறீங்க, ஃபுல் கேஷை பே பண்ணிட்டீங்க, டெலிவரி பண்ணலை, டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ கஸ்டமர் வந்து ஓனர் சட்டையை பிடிச்சி எப்படா டெலிவரி பண்ணுவேன் தான் கேட்பாங்க. ஐயா தயவு செஞ்சு டெலிவரி பண்ணிடுங்க ஐயா அப்படின்னு கெஞ்சலாம் மாட்டாங்க. அண்ட் அட் த சேம் டைம் உள்ளுக்குள்ளே இண்டிஜினஸ் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, LCH பிரசாந்த். அப்பாச்சி தான் வந்து இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஒன்றும் கிடையாது. நீ இல்லைனா உள்ள ஒரு ஆள் இருக்கான். அப்படி இருக்கிறப்ப எந்த மென்டாலிட்டியில் வந்து இந்தியா வந்து அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற பேச்செல்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்றது தெரியல. அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் நம்ம பார்த்தாகணும், இதே மாதிரி ரஷ்யாவுமே நமக்கு ஆயுதங்களை வழங்குறதுக்கு டிலேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஆயுதம் S-400 அப்பாச்சி ஹெலிகாப்டர் மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் தான். ஆனால் S-400ன்றது இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரண், எல்லச்சாமி மாதிரி. அந்த ப்ராடக்ட் நமக்கு டிலே ஆகுது அப்படின்றப்ப அதை பற்றி நம்ம நேரடியாகவே புட்டின் அவர்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஜெய்சங்கர் அவர்கள் போகிறாரு, அதுக்கடுத்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் போய் டாக்ஸில் ஈடுபடுறாரு, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் லெவல்லையும் டாக்ஸ் போகுது. சமீபத்தில் புட்டின் அவர்கள் வந்தப்போ கூட இது சம்மந்தமாக பெண்டிங் ஆயுதங்களை எப்போ டெலிவரி பண்ணுவீங்கன்ற சம்மந்தமாக 2 பேருக்கு நடுவில் கான்வர்சேஷன் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம பணம் கொடுக்குறோன்றப்ப அந்த பொருள் சரியான நேரத்தில் வரலைன்னா நம்ம கேள்வி கேட்க தான் செய்வோம். அப்படி நாங்கள் கேள்வி கேட்கறதுனால நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள் ஆயிட மாட்டீங்க. நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட கெஞ்சலை.
இந்த சினாரியோவை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி ஒன்றும் பெரிய யாராலையும் தயாரிக்க முடியாத ஆயுதம்லாம் ஒன்றும் கிடையாது அப்பாச்சி. இட்ஸ் அ குட் ப்ராடக்ட், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது அது. ஸோ இதற்கு பின்னாடி வந்து என்ன மாதிரியான ஒரு அரசியல் இருக்குது? ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து வழக்கமாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபேக்ட்ஸ் எல்லாம் புட்டு வைப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து இவ்வளோ மோசமாக ஃபேக்ட்ஸை வந்து அவங்க எடுத்து வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியல. நான் சிம்பிளாக ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, சப்போஸ் அப்பாச்சிக்கு பதிலாக அவர் வேறு ஏதாவது ஹெலிகாப்டர் கூட அவர் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும், ஒட்டு மொத்தமாக இந்திய விமானப்படையில் இருக்கிற அப்பாச்சி சினூக்ஸு ஒரு அமெரிக்கன் ஹெலிகாப்டர்ஸோட ஆசெட்ஸ் பார்த்தீங்கனாலே 68 வராது. 68 ஹெலிகாப்டர்லாம் வரவே வராது. அப்புறம் எங்கேருந்து சொன்னாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.